ஹலோ கைஸ். இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுற நம்ம யோகி பாபு, கௌரி கிஷன், எம்.எஸ். பாஸ்கர்ன்னு பல நட்சத்திர பட்டங்கள் நடிப்புல வெளிவந்திருக்க ஒரு தமிழ் திரைப்படம் தான் போட். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். ஸோ இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம சிம்பு தேவன். அண்ட் இந்த படத்த வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமாவா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ட்ரெய்லர் கட் பார்க்கும்போதே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலயுமே நம்ம லைஃப் ஆஃப் பை மாதிரியான ஒரு படத்த நம்ம தமிழ்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்ட கிரியேட் பண்ணுச்சு. அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 55% வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஒரு 45% வந்து டிசப்பாயிண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன, படத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தோட கரெக்டான பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 1943. ஸோ அந்த பீரியட்ல வந்து நம்ம பிரிட்டிஷ் தான் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பீரியட்ல பிரிட்டிஷ்க்கும் ஜப்பானுக்கும் நிறைய வந்து தகராறு இருந்துச்சு. ஸோ ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாலையுமே நிறைய இடங்கள்ல குண்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கட்டமாக மெட்ராஸில் குண்டு போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. அது ரூமரா உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. ஸோ அந்த குண்டுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் மறைமுகமாக மறைஞ்சிக்கக்கூடிய ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் வந்து நிலத்தில் தானே வந்து குண்டு போட்டால் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும், அதுக்கு பதிலாக நம்ம நடுக்கடலில் போயிட்டா அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி ஒரு போட்டில் ஒரு 10 நபர்கள் சேர்ந்து கடலில் போய் நடுக்கடலில் இருந்துட்டு குண்டுவெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த பேஷன்ஸ் தான் நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே. இப்படி நிலத்துல வரப்போகிற அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கடலில் போய் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற இவங்க கடலில் வர அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் கடலில் மாட்டிக்கிற இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த அரசியல் நையாண்டிலாம் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனோட நல்லா கம்பேர் பண்ணுற மாதிரி நல்லாவே இருக்கும். அப்படி ஃபன்னாக கொண்டு போகிற இதை போக போக சீரியஸாக கொண்டு போய் முடிப்பாங்க. அதுவுமே நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. கூடுதலாக இந்த படத்தை சாப்டர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அந்த சாப்டர்ஸ்க்கெல்லாம் அவங்க கொடுத்த அந்த ஹெட்லைனே நல்லா இருக்கும். வாசிக்கிறதுக்கே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக க்ரூ மெம்பர்ஸ் தான் பார்த்து செலக்டிவாக வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இது வந்து ட்ரூ இன்சிடென்ட்டாக மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொன்னாலுமே இதில் வந்திருக்க அந்த கேரக்டர் எல்லாமே ஃப்ரிக்ஷனலாக ஒவ்வொரு கதாபாத்திரங்களை தேடி செலக்ட் பண்ணி எடுத்து உள்ள கொண்டு வந்து வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஒரு படிக்காத ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த நம்ம யோகி பாபு, ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த நம்ம கௌரி கிஷன் அண்ட் அவரோட அப்பா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரசவமான ஒரு பெண்ணு, அப்புறம் ஒரு சேட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக கலக்கியிருப்பாங்க. அதில் நம்ம யோகி பாபுவோடலாம் சான்ஸே இல்லை. அவர் எப்போவுமே இந்த ஹியூமர் சென்ஸில் வந்து டைமிங்கான அந்த ஹியூமர் சென்ஸை நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணுவார். இந்த படத்துலையுமே நிறைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற அந்த வசனங்கள், அதில் பர்டிகுலராக வந்து எம்.எஸ். பாஸ்கர் அவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு போயிடுவார். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்க அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான டயலாக் டெலிவரிஸை நீங்கள் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் நம்ம எம்.எஸ். பாஸ்கர் கிட்ட. தென் அதுக்கப்புறம் நம்ம கௌரி கிஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து ஒரு பிராமின் பெண் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில ரைட்டிங்ஸை நம்ம எதிர்பார்த்துருப்போம்ல. இந்த மாதிரிலாம் நடக்கும், அதெல்லாம் வந்து இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சீன் தான் வந்து காட்சி அமைப்பில் வருது. ஆனால் அது சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக அவங்களும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த படத்தில் இருக்கிற ஷாரா அவரோட தமிழ் உச்சரிப்புமே இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே இருக்குது. அது இந்த படத்துக்கு நல்ல ஒரு வேல்யூவை ஆட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இப்படி இந்த போட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்கள், பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸராக வரவர், சேட்டு, இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்களை எடுத்திருப்பாங்க. அதை வச்சு அந்த நடு கடலில் வச்சு பேசுகிற அந்த வசனங்கள், அதுக்கப்புறம் வர அந்த ஹியூமர் போர்ஷன்ஸு, சீரியஸ் போர்ஷன்ஸு, ஒரு பர்டிகுலரான இடங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயுமே கீழே வந்து ஒரு அணுகுண்டு போட்டிருக்காங்க. அந்த அணுகுண்டு எப்போவுமே வெடிக்க போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்கிறது. இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபிக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கிரேடிங்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான ஜிப்ரான் அவரோட பின்னணி இசை வந்து இந்த படத்தில் நிறைய இடங்களுக்கு நிறைய சீன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் போர்ஷன், ஹை பிச்சில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எமோஷன் கேதர் ஆகுதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருந்திருக்காரு. தென் இந்த படத்தில் இருக்க சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நடுக்கடலில் மாட்டிக்கிற அந்த சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாலிவுட்டில் இருந்து நிறைய படங்களை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதிலெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்தில் எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் இந்த படத்தில் கிடைக்காம கொஞ்சம் ஃபன் ஓரண்டாகவே கொண்டு போனது. நடுவில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் சில இடங்களுக்கு டூப் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து தெரியுது. அந்த கரெக்ஷன் எரர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட்டாக வந்திருக்கும். அதுலேயுமே சில இடங்கள்ல அந்த ஷார்க் அட்டாக்கிங் போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பண்ணியிருக்கலாம். மித்தபடி படத்தில் இருக்கிற அந்த க்ரூ மெம்பர்ஸ் உங்களை கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. படத்தோட டேரக்டரான சிம்பு தேவன் அவரோட படங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக தெரியும். அந்த 2000லேருந்து 2010 ஏரால அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரியில் படம் கொடுத்தவர் அவர். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு நடுக்கடலில் மாட்டிக்கிற ஒரு படத்தை எடுக்கணும்னு
பண்ணணும்னு நினச்சி அதை ப்ரெசென்ட் பண்ணதுக்கே கண்டிப்பாக அவரை பாராட்டணும். நீங்கள் 2000ல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வடிவேலை வச்சு நம்ம 23ஆம் புலிகேசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் படம் ஒரு காமெடி நடிகரை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வந்துச்சு. பட் இந்த படத்தை நம்ம யோகி பாபுவை வச்சு கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதனால் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எதை எதிர்பார்ப்பீங்களோ அது கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து கிடைக்கும் நம்புறேன். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.